என்னங்க காருங்க முன்னாடி போயிட்டு இருக்குது, இப்போ வறண்ட இதில் ரோட்ல போயிட்டு இருக்குது, பின்னாடி அப்படியே பொங்கிக்கிட்டு வந்து அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போ. எவ்வளவு பெரிய கட்டடங்கள், எல்ஐசி மாதிரி கட்டடங்கள் நேபாளத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பூமி அழியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதில் அதான் எழுதியிருக்காரு, அந்த காமிலம் வந்தது, தீமை வந்தது, இதெல்லாம் சேர்ந்து பூமியை தின்ன தொடங்கியது. இந்த அளவுக்கு அது காட்டுற அந்த வேகத்தையும் அந்த கட்டத்தை அடிச்சுட்டு போறதையும் பார்த்தா கற்பனை பண்ண முடியும். வைரமுத்து மகாகவின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, சூரியனை சுற்றி இருக்கிற 9 கிரகங்களை பற்றி எழுதினார் முதல் அத்தியாயத்தில். நீங்க படிச்சா அது நேபாளத்தில் நடந்தது எல்லாம் அவர் அதில் எழுதியிருக்காரு. பூமியினுடைய வேகத்துல ஆரம்பத்தில் பிடிச்சுக்கிட்டு போனது தான் அதுதான் நிலா. அந்த நிலா இடத்துல வந்து ஒரு கடல் வந்து போச்சு, அதான் பசிபிக். பெட்ரோல்னால இதனால வெப்பநிலை அதிகம் ஆனதுனால அண்டார்டிகாவில் ஒரு பனிப்பாறை உடஞ்சி விழுது. அந்த பனிப்பாறை என்ன சைஸ்ன்னா, ஆவணியில் இருக்கிற அத்தனை பில்டிங் ஒன்றா சேர்த்தன என்ன சைஸ் இருக்கு, அந்த சைஸ்ல இருந்த பனிப்பாறை உடஞ்சி உழுது இருக்கு. அது நல்ல காலத்தை அடிச்சுக்கிட்டு அது அப்படியே கரைஞ்சிருச்சு. கரையாம இருந்தா என்ன சொல்றான்னா, அது ஆக்சிஜன் பத்தாதுங்க நமக்கு, அந்த ஆக்சிஜன் பத்தாது. சைனா அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்து நதியை தொடங்குற இடம். அதே மாதிரி தான் கங்கை தொடங்குற இடத்த எங்க தோணுன்னே தெரியாது. இமயமலையில ஒரு குழந்தை இப்படி வாய குழந்தை மாதிரி முதல்ல மாதிரி ஒரு குளம் இருக்கு, ஒரு இது இருக்கும் பாறை, அந்த பாறை வழியா தண்ணி வருது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. VCR மெட்டல்ஸ், தேர்வீதி, சேலம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா, மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறது நேபாளம். ஒரு பெரிய பனிப்பாறை உடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. மறுபுறம் சீனா இதை கணிச்சும் நேபாளத்துக்கு சீனா சொல்லலாம் அப்படின்றாங்க. இன்னொரு புறம் இந்த விபத்துக்கு காரணமே சீனா தான், அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க அந்த நிகழ்வெல்லாம் பாத்தீங்களா? மனுஷனால் உண்டாக்கப்பட்ட அழிவா தெரியல. எப்படி சொல்றீங்க? அவ்வளவு பெரிய அழிவை மனுஷனால் பண்ண முடியாது. ஒரு நியூக்ளியர் பாம்பை வெடி வைக்கும் பொழுது அதால கூட இவ்வளவு பெரிய சேதம் இருக்கும் தெரியல. பாப்பா வீடியோல பார்த்தா, டிவியில பார்த்தா இங்கேதான் பிடிச்சிக்கிட்டு இங்க வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னங்க காருங்க முன்னாடி போயிட்டு இருக்குது, இப்போ வறண்ட இதில் ரோட்ல போயிட்டு இருக்குது, பின்னாடி அப்படியே பொங்கிக்கிட்டு வந்து அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போ. எவ்வளவு பெரிய கட்டடங்கள், எல்ஐசி மாதிரி கட்டடங்கள், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், அப்படி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அப்படியே சுருண்டடிச்சுக்கிட்டு போகுது. இதெல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. சீனா கணித்து சொல்லலன்றாங்க. கூட ஒண்ணு பண்ணிருக்க முடியாது. என்ன தடுப்பு நீங்க பண்ணி காப்பாற்ற முடியாது, முன்னெச்சரிக்கையா உங்க சக்திக்கு அப்பாற்பட்டதுக்கு. நம்ம இயற்கையை பல இடங்கள்ல நம்ம சவால் விட்டுருக்குமே மனிதர்கள். இயற்கை பிரளயம் வந்து பிரளயங்கிறது எல்லாத்துலயுமே அந்த காலத்துல இருந்து இருக்குது. குமரியோடு பகருளியாரும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயரன்னு சிலப்பதிகாரத்தில் எழுதுறாரு. தமிழ்ல சொல்லுங்க, அது புரியுற மாதிரி சொல்லுங்க. குமரியோடு பகருளியும் கொடுங்கடல் கொள்ள அடுத்தத்து கோடு உயர அப்படிங்கிறாங்க. பகருளியாருன்னு ஒரு ஆறு ஓடிச்சு நம்ம இது கன்னியாகுமரி தாண்டி குமரி மாவட்டம், குமரி கண்டத்துல நிலமா இருக்குது. அது குமரி கண்டம். ஆஸ்திரேலியா வந்து நிலமா, தென்துருவம் வந்து நிலமா இருக்குது. அதுல பகருளி ஆறுன்னு ஒண்ணு ஓடுது. அதுக்கும் கீழே வந்து குமரி ஆறு ஓடுது. பகருளியோடு குமரியாரும் கொடுங்கடல் கொடுங்கடல் வந்து பிரளயம் வந்து அது அழிஞ்சு போக அடுக்கத்து கோடு உயர வடக்கல கடலா இருந்த அந்த பகுதி வந்து மலையா மாறிச்சு. அதான் எவரெஸ்ட் மலை, இமயமலை, உருவான மலை. அது அன்னைக்கே அதேதான் பைபிள்ல வந்து நோவா சார் பிரளயம் வருதுன்னு உடனே கடவுள் சொல்றாரு, பூமியில் நான் படைச்ச அத்தனை ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டு நீ கடலுக்கு போயிடுது, பிரளயத்தில் நீ தப்பிச்சுக்குவேன், அப்புறம் அவங்களெல்லாம் வெளியில் விட்டினா அவங்க வந்து மறுபடியும் போலகத்தை உண்டாகட்டும்னு சொன்னாங்க. அதான் நோவா சார். பூமியில் இருக்கிற அத்தனை பிராணிகளையும் அத்தனை இதுலேயும் ஒவ்வொன்றையும் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு கப்பலில் ஏற்றிக்கிறாரு. அவர் பேர் நோவா. அந்த கப்பலில் ஏறிட்டு உட்காந்துடுறாரு. பிரளயம் வரும்போது அந்த கப்பல் தப்பிச்சுக்குது. தப்பிச்ச பிறகு எல்லாம் சரியான ஒன்று அவங்க எல்லாம் இறக்கி விட்டு போதா இப்போ நம்ம இருக்கிற மனிதர்கள் அப்படிங்கிறது தான் பைபிள் கதை. எல்லாத்திலையுமே பிரளயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா,
பூமி அப்போ அந்த ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருந்த போது பிச்சுக்கிட்டு வந்த ஒரு கோள், ஒரு எது இன்னொரு ஒரு துணைக்கோள் மாதிரி எங்கேயோ எங்கேருந்து அது நேராக வந்து அடிச்சிருச்சு. அடித்த அடியில் இவ்வளவு நடந்தது. பூமியினுடைய வேகத்தில் ஆரம்பத்தில் பிச்சுக்கிட்டு போனது தான் ஒரு பெரிய பூமி அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு. அதுதான் நிலா. அந்த நிலா இடத்துல வந்து ஒரு கடல் வந்து மூடிச்சு. அதுதான் பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பசிபிக் சமுத்திரத்துடைய சைஸும் நிலாவுடைய சைஸும் ஒன்றுங்கிறாங்க. நிலாவை எடுத்து அங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக போகுது. இதெல்லாம் வந்து அறிவியல் உண்மைகள். வைரமுத்து மகாகவிதன் ஒரு புக் எழுதியிருக்காரு. பூமியை சூரியனை சுற்றி இருக்கிற 9 கிரகங்களை பற்றி எழுதினார் முதல் அத்தியாயத்தில். இன்னைக்கு படித்தா அது நேபாளத்தில் நடந்ததெல்லாம் அவர் அதில் எழுதியிருக்காரு. 180 பூமிகளை தன்னோட அடைக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பெரியது வந்து சனி கிரகம். ஆனால் அது முழுக்க வாயுக்களால் நிரம்பியது. உயிர்கள் அங்கே இருக்க முடியாது. ஹீலியம் அப்படியே 5-6 வாயுக்கள் அந்த கேஸில் தான் அது ஆயிருந்த ஒளி. அது பூமியே கிடையாது. அங்கே இருக்கிற புதன் கிரகம் இருக்குது. ஒரு பக்கம் சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அது சுற்றுறதுக்கு ஒரு 250 வருஷம் ஆகும் ஒரு சுற்றுறதுக்கு. ஒரு பக்கம் சூரியனே பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் சூரியன் பார்க்காம இருக்குது. சூரியனை பார்த்த பக்கத்தில் வந்து 400 டிகிரி வெயில். சூரியனை பார்க்காது இந்த பக்கத்தில் வந்து 400 டிகிரி குளிர். மைனஸ் இருக்க முடியாது. எழுதியிருக்காரு. ஒரு 73 பக்கம் எழுதியிருக்காரு. அதை பார்த்தாக்கா இன்னைக்கு நேபாளத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த வைரமுத்து எழுது அந்த பூரா அதில் இருக்கிற மாதிரி இருக்கு. நேபாளத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பூமி அழியத்துக்கு ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு அதில் அதான் எழுதியிருக்காரு. கந்தக அமிலம் வந்தது, உலக தீமை வந்தது, இதெல்லாம் சேர்ந்து பூமியை தின்ன தொடங்கியது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய சில கண்டுபிடிப்புகள் மிக ஆபத்தான கண்டுபிடிப்புகளாக இருக்குது. முக்கியமாக வந்து சுற்றுச்சூழல் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறது வந்து நம்ம பெரிய அளவில் போராடணும்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. ஆமாம், ஐரோப்பிய நாடுகளில். அமெரிக்காவும் கலந்துக்குச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, பெட்ரோல், கேஸ், இது ஆயில், டீசல், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர், இது எல்லாமே வந்து பூமியை அடிக்கக்கூடியது. அதனால தான் ஆக்சிஜன் ஜோனில் ஓட்டை விழுந்துருச்சு. ஓசோன் அதில் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை வழியாக வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் அப்படியே நேராக பூமிக்கு வருது, பூமியை தாக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த அழிவுகள்லாம். உடனே அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த பெட்ரோல் தயாரிப்பெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லி இது பண்ணாங்க. ஜப்பான்ல அதை கேட்டுட்டு அவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கு போயிட்டாங்க. வேணே அவங்க வந்து எலக்ட்ரானிக்கில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் ஊற்றுறது இதெல்லாம் நிறுத்தி அவங்க ரெஃப்ரிஜரேட்டர் நிறுத்தணும், ஏர் கண்டிஷன் நிறுத்தணும்னாக்கா அமெரிக்கா கலந்துக்க மாட்டேன். மெக்சிகோவில் அந்த மாநாடு போகிறோம். நீங்கள் பூமிக்கு ஆபத்தை உண்டாக்குற பல தீய பொருட்களை உருவாக்குறது பூரா அமெரிக்கா தான். அந்த ஆற்றல அமெரிக்கா தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜனாதிபதி அந்த மாதிரி இருக்காரு. தளபதியை பாருங்க, அரசியல் எப்படி போது பாருங்க. அமெரிக்காவுக்கு ட்ரம்ப், தமிழ்நாட்டுக்கு விஜய், இந்தியாவுக்கு மோடி, எப்படி இருக்குது பாருங்க. இப்ப நேபாளத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுச்சு, பெரும் வெள்ளம் வருது. ஆனா உடனே பிரதமர் மோடி அவர்கள் பீகார் முதலமைச்சரை கூப்பிட்டு பேசுறாரு, பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க. பீகார், உத்தரகாண்ட், இதனால இந்த மாநிலங்களுக்கு எதுக்கு ஆபத்து? அடுத்த ஊர் பீகாரும் நேபாள ஒட்டி இருக்கிற ஊர். இப்ப உத்தரகாண்டும் பீகாரும். ஆமா, அடுத்த ஊர். அவ்வளவு தூரம் வருமாயா ஃபோர்ஸா? அது போறத பார்த்தா நான் 54க்கு வருமானு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க ராத்திரில எனக்கு தூக்கமே இல்லை. தண்ணி கிண்ணி வந்துருச்சாப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு அதை காட்டுற அந்த வேகத்தையும் அந்த கட்டணத்தை அடிச்சுக்கிட்டு போறதையும் பார்த்தா கற்பனை பண்ண முடியல. பாலங்கள்லாம் உடஞ்சி மிதக்குது. என்னங்க பாலம் இதுவா? ஒண்ணுமே பூமியே பொழந்து புடிங்கிட்டு போற மாதிரி இருக்குது. அப்புறம் எங்க எல்ஐசி சைஸ்ல இருக்கிற பில்டிங்கை அடிச்சுக்கிட்டு போகுது. ஐயா, ஒரு பனிப்பாறை உருகி இவ்வளவு பெரிய விபத்துன்றாங்க. பனிப்பாறை அது எப்படி? அதுதாங்க பூமி வெப்பாக ஆரம்பிச்சதுங்க, சூடாக ஆரம்பிச்சது. பூமி உருவான போது குளிரா இருந்தது. சுத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா வெப்பத்துக்கு வந்த போது அந்த வெப்பத்தை வச்சுக்கிட்டு தான் நாமெல்லாம் உருவானோம். இந்த மனிதர்கள், தாவரங்கள், அந்த சூழ்நிலையை வச்சுக்கிட்டு எதெல்லாம் நிலையில அந்த சூழ்நிலைக்கு எதெல்லாம் உருவாக முடியும் அதெல்லாம் உருவாகிட்டோம், நம்ம ஆயிட்டோம். இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. மீண்டும் பூமியினுடைய சுழற்சி வேகம் குறையுதுங்கிறான், வெப்பநிலை அதிகம் ஆகுதுங்கிறான். அந்த இந்த பெட்ரோல்னால இதனால வெப்பநிலை அதிகம் ஆனதுனால அண்டார்டிகாவில் ஒரு பனிப்பாறை உடஞ்சி விழுவுது. அந்த பனிப்பாறை என்ன சைஸ்ன்னா, இந்த ஆவடியில் இருக்கிற அத்தனை பில்டிங் ஒன்றா சேர்த்தன என்ன சைஸ் இருக்கும், அந்த சைஸ்ல இருந்த பனிப்பாறை உடஞ்சி விழுந்தது கீழே. அதை நல்ல காலம் அடிச்சுக்கிட்டு அது அப்படியே கரைஞ்சிருச்சு. கரையாம இருந்தா என்ன சொல்றான்னா, பூமியில இருக்கிற கடலுடைய உயரம் வந்து 4 அங்குலம் உயரங்கிறான். 4 inches
4 அடி 4 அங்குலம் 4 அங்குலம் உயர்ந்தா பெசன் நகர் பீச்சு மியூசிக் அகாடமிட்டு வந்துருன்றான். சுனாமில நம்ம தானே பார்த்தோம். கோர தாண்டவம். மணிக்கு 1000 மைல் ஸ்பீட்ல கிராஸ் ஆச்சுங்க அது சுனாமி. 4000 மைல் 4 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருச்சு. இல்ல ஏன் வந்தது தெரியுமா? இதனால ஓல்கான்னு ஒரு நதி ஓ ரஷ்யாவில் ஓடுது. அது ஐரோப்பாவில் ஆரம்பிச்சு ரஷ்யா பூரா ஓடி செங்கடல்ல கலக்கு. கடல் வந்து வட துருவத்துக்கு பக்கத்துல. மைசூருக்கார மாதிரி தானே ரஷ்யாக்காரன். அடுத்த வாடுறத அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எவனும் வாழக்கூடாது, நான் எல்லாமே எனக்குன்னு தடுப்பணை எல்லாம் கட்டுனானுங்க. கட்டுனா ஓல்கா நதியினுடைய வேகமெல்லாம் குறைஞ்சி அணைகண்ட தேங்கி செங்கடலுக்கு போய் விழுவுறதே நின்று போச்சு. செங்கடல் வத்தி போச்சு. கண்ணாத பாட்டு தாங்க எழுதினாரு. நிஜத்துல நடந்துருச்சு. கடல் வெற்றி போனாலும் போகும் அப்படின்னு எழுதினாரு ஒரு படத்துல. வத்தி போச்சு, செங்கடல் வத்தி போச்சு. ரஷ்யா இப்படி இருக்குது, செங்கடல் இப்படி இது முட்டு கொடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை இந்த பக்கம் இந்து மகாசமுத்திரம் இருக்குது, அந்த பக்கம் போகாம இந்து மகாசமுத்திரம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ரெண்டுக்கு பதில் இருக்குது. செங்கடல் வத்தி போச்சு, இந்த பக்கம் தடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்து மகாசமுத்திரம் கொஞ்சம் பொங்குச்சுன்னா ரஷ்யா அப்படி வருது. அந்த பொங்கறது கொஞ்சம் நின்றுச்சுன்னா ரஷ்யா மறுபடியும் திரும்பி வரும். ஒரு டம்ளர் ஆட்டினா குடம் தடுப்பு, அந்த மாதிரி தடுப்பு. அதுதான் சுனாமி உங்களுக்கு. இது இப்போ இந்த டி.கே. சிவகுமார், பங்காரப்பா, இவன் வத்தால் நாகராஜுக்கெல்லாம் சொல்லணும். இது நாசமாக போயிட்டு விடாது. இன்னும் ஒவ்வொருத்தரையும் அவனுங்க அதை பண்ணானுங்க. பங்காரப்பா வந்து until காவேரி fills and spills, we will not allow one single drop of water to தமிழ்நாடு. 5 மணிக்கு சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா பங்காரப்பா 5:30 மணிக்கு கொட்டுது மழை. கர்நாடகா கேள்விப்படாத மழை. தண்ணி திறந்து விடாதேங்கிறான். அப்பவும் அவன் சொல்லிட்டான், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் மைசூர் உள்ள போயிடும், கொஞ்ச நேரத்தில் பெங்களூர் உள்ள போயிடும், நீ சேர்ந்து போயிடும், போகிறதா இருந்தால் என்ன சொல்கிறேன். இப்போ மாண்டியா போயிடுச்சுட்டாங்க. மாண்டியாவில் வந்து மெத்தவரில் தண்ணி வந்துருச்சு. அரியதே திறந்து விட்டாங்க, காவிரிக்கு வந்துருச்சு. அதே தான் இப்போ இந்த சிவகுமார் சொன்ன. அப்படி விஜய்கிட்ட வந்து நீ எங்கள் ஊருக்கு வராத, காவிரிலாம் விட முடியாதுன்னு அப்படி சொல்லி வாய மூட்டிட்டு இப்படி போறாரு. கபினி ரொம்ப வலிஞ்சு அணையை திறந்தாங்க. காவிரி என்னைக்குமா கை விட்டது இல்லைங்க. இயற்கையை நீங்க விளையாடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து இந்த கர்நாடகாரையெல்லாம் புத்தி கொஞ்சம் பட்டுச்சுன்னா சரியா வரும். சைனாவுக்கும் கொஞ்சம் புத்தி வேணும் இதுல. ஆமா, ஏன்னா நேபாளில் இருக்கிற பல நதிகளுக்கு அணைகளை கட்டி அவன் தான் பெரிய அட்டகாசம் பண்ணது. அவன் தான் பிரம்மபுத்திரோட அது வந்து அவங்க ஊர்ல தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த நதியில பல அணைகளை கட்டி அஸ்ஸாமுக்கு சமாளத்தையும் ஒரு வழி பண்ணிவிட்டாங்க. தடுத்து நிறுத்தி தடுப்பணை கட்டி அந்த தண்ணீர்ல அங்கதான் போகும், சைனாவுக்கு தான் போகும். யாங்டி சிக்கியாங்னு ஒரு நதி ஓடுதுங்க சைனா. சரி, சீனாவின் துயரம்னு பேர் அதுக்கு. ஏன் நினைச்சா அது வெள்ளம் வந்து இந்த பக்கம் ஒரு நாள் ஓடும், அந்த பக்கம் ஒரு நாள் ஓடும். அதுக்கு போக்கே கிடையாது. இப்ப காவிரி இங்க குடகுல ஆரம்பிச்சு காவிரி பூ முட்டுறது அதனுடைய போக்கு அதுதான் தெரியும். யாங்கடி சிக்கியாங்க அது கிடையாது. அது இந்தியாவில் ஆரம்பிச்சு சைனாவில் ஓடி, சைனாவில் போய் ரஷ்யாவுக்கு போய், ரஷ்யாவில் வந்து அரேபியாவுக்கு போகும், எங்க வேணாலும் போகும். சீனாவின் துயரம்னு பேரு அந்த நதிக்கு. அந்த நதிக்கு மிகப்பெரிய நதிகள் மஞ்சள் நதின்னு பேரு. இப்ப இந்த இந்த தண்ணிக்கும் காவிரிக்கும் இது கங்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கங்கை நீருக்கும் இந்த நேபாளத்துல இருக்கிறதுக்கும் சிந்து நதியோட வேணா தொடர்பு உண்டு. கங்கைக்கு அதை பாருங்க. ஆனா கங்கை வந்து இதுல வருது, பீகார்ல வருது. அங்க வந்து வரும். ஏன்னா நேபாள் இப்படி மேல இருந்தாலும் அடுத்தது பீகார் தான். ஆமா, அங்கதான் வரும். அவங்கதான் ஜாக்கிரதையா இருக்கு. அதான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 72 மணி நேரத்துல இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குன்றாங்க. வந்ததுன்னா பீகார்ல மாட்டோம். ஏன்னா நீங்க பீகார்ல போனீங்கன்னா அந்த அஸ்ஸாம்ல இருந்து நான் பீகார் வழியா டெல்லிக்கு போறேன் ட்ரெயின்ல. 2 பக்கமும் பெரிய ஓடைங்க. நல்ல ஒரு 15 அடி 20 அடி அகலத்துக்கு 30 அடி அகலத்துக்கு ஓடை ஓடுது. தண்ணி நுர தள்ளிக்கிட்டு போகுது. அதுல வாத்துக்களும் பறவைகளும் நீர் பறவைகளும் அப்படி கண்கொள்ளா காட்சிங்க. அப்படி திரும்பி பார்த்தோம்னா பயிர் வளர்ந்து அப்படியே நிக்குது. ஐயோ என்ன வளமான பூமி. ஏன்டா பீகாரை வந்து ஒவ்வொருத்தரும் படம் எடுத்துக்கிட்டு போனா, கலைஞத்துக்கெல்லாம் படம் எடுத்துக்கிட்டு போனா இப்பதாங்க தெரியுதுன்னு ஒரு பீகார்காரர்கிட்ட. சும்மா வாங்க சார். ஏன் இதெல்லாம் ஒரு 2-3 ஜமீன்தாருக்கு சொந்த ஜனங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கொள்ளடிக்கிறானுங்க. இவ்வளவு பணம் நம்ம போற ட்ரெயின்ல போற காசு பூரா அவனுக்கு தான் போகுது. இப்படிப்பட்ட இடம் அங்க எப்போ தண்ணி வந்தாலும் வரலாம். அப்பதான் அமித்ஷா கிட்ட கேட்கணும். அதை எடுத்து போய் நான் ஹிந்தி பேசுற மாநிலம் எப்படி அழிக்கலான்னு போய் நேபாளில் போய் சொல்லிட்டு வர
பல உயிர்கள் மரணம் நடந்திருக்கு, இன்னும் பலரை காணாம போயிருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்களே நிறைய பேர் காணாம ஒரு ஜட்ஜே காணாங்கிறாங்க. யாரோ சிவஞானம்னு ஒரு ஜட்ஜ் போனாரு. எதனால உடல்களை மீட்கிறதுல இவ்வளவு தாமதமாகுது? அது எப்படி உறுதிப்படுத்துவாங்க? அதை பார்த்தீங்கன்னாவே நீங்க கிட்ட போக முடியுமா? இங்கே நான் தான் சொல்றேனே, இங்கேயே பயமா இருக்கு எனக்கு. அந்த டிவியில காட்டும்போது காலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டேன், இப்போ உள்ள வந்துட போது தண்ணின்னு, அந்த அளவுக்கு பயமா இருக்குது. இயற்கை கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. போக கைலாஷ் யாத்திரைன்னு போவாங்க நம்ம ஊர்ல. ஆமா. மானசரோவர் ஏரிக்கு போவாங்க. மானசரோவர் ஏரிங்கிறது வந்து சைனாவில் இருக்கு. சரி. நம்ம ஊர்ல இல்லை, சைனாவில் இருக்கு. நேபாளத்துக்கு பக்கத்துல இருக்குது. மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியில் என்ன விசேஷம்னா, அவ்வளோ பெரிய ஏரி, நல்ல தண்ணி, மீன், இது எதுவுமே கிடையாது. நீர்வாழ் பிராணிகளும் அதில் கிடையாது, ஒரு உயிர் கூட கிடையாது. அதை சுற்றிட்டு வர்றது 24 மைல் சுற்றி வருங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கைலாசத்துக்கு போனதா கணக்கு. ஆனால் அங்கே போகிறதுக்கு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போகலாம். அந்த பார்டர்கிட்ட போனோன்னு அவன் சைனாக்காரன் நிறுத்திடுறான் அவங்கள. ஏன் நிறுத்தி உங்களை செக் பண்ணுறோம். உங்கள் பிபி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்த்து சரியாக இருந்தால் தான் அளவு பண்ணுறோம். இல்லாட்டி கேட்குறேன், போன வழியில் சேர்த்து போய்டு, என்ன சொல்கிறாங்கிறேன். எனக்கு அந்த மோட்சம் வேணும்னு சொல்லி கேட்டு போய் சாவரவங்க இருக்காங்க. எதனால செத்து போகிறாங்க? கைலாசத்தில் செத்தோன்னு. இல்லை, எதனால மரணம் நிகழ்ந்துன்ற போகிற வழியில் என்ன நடக்கும்? ஏது அதுக்கு ஆக்சிஜன் பத்தாதுங்க, நமக்கு அந்த ஆக்சிஜன் பத்தாது. சைனா அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரம்மபுத்திர தொடங்குற இடம், அது சிந்து நதியை தொடங்குற இடம். அதே மாதிரி தான் கங்கை தொடங்குற இடத்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இமயமலையில் ஒரு பொழந்து இப்படி வாய பொழந்த மாதிரி முதல்ல மாதிரி ஒரு புலவு இருக்கும், ஒரு இது இருக்கும் பாறை. அந்த பாறை வழியா தண்ணி வருது. அதுதான் கங்கையா போகுது. ஆனா அதுவும் மாசு நதியா மாறிடுச்சுல. அது கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம்னா இத்தினூண்டு இருக்குது, அப்படியே ஆகலாம். அதே மாதிரி தான் சேலம் ரிவர், சேலம்ங்கிற நதி, கங்கை நதியுடைய உபநதி, காஷ்மீர்ல இருக்குது. ஒரு அழகான குளம், இந்த சைஸ்ல குளம், தெளிவான தண்ணி, உள்ள கோல்டு ஃபிஷ். அங்கே போய் பார்த்தோம்னா அந்த தங்க மீன்கள் அப்படியே உள்ள போறது வரதையும் பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி பார்க்குறோம். அந்த தண்ணி அப்படியே மேலே வந்து அப்படியே ஒரு ஓடை மாதிரி வருது, ஒரு கால்வா மாதிரி வெட்டியிருக்காங்க. அந்த கால்வாயில் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அது எங்கெங்கயோ பிரிஞ்சு காஷ்மீர் பூரா அந்த ஜேலம் நதி வருது. அதை தான் சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது எங்கேருந்து வருது. அதெல்லாம் மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால நம்ம வந்து இந்த இன்னைக்கு நேபாளம் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறானுங்களே, நான் உத்தரவு போட்டா அப்படின்லாம் இருக்காங்க, அவனுங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம், ஜாக்கிரதையா. நிறைவான ஒரு கேள்வி, இப்ப நேபாளங்கள்ல மீட்கப்படக்கூடிய பிரேதம் இருக்கு இல்லையா, அது கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகணுமா? அதுலதான் தங்களை கொண்டு விட்டு உள்ள போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும். ஆளை தீர்த்து விட்டு தண்ணியில முழுகிட்டாருன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால அதுல என்ன தகவல் கிடைக்கும் பிரேத பரிசோதனையில? நுரையீரல்களை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். குழந்தையே நல்லா உயிரோட பிறந்து அப்புறம் தான் செத்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நுரையீரல் வச்சு தான் கண்டுபிடிக்கும். தெரியும். அதுக்கு அவங்க பிறந்ததுக்கு பிறகு கொண்டு இருந்தாங்கன்னா அது மூச்சு விட்டுறதுக்கான அடையாளங்கள் வந்து நுரையீரல் இருக்கும். குழந்தை உயிரோட தான் பிறந்து இவங்க கொண்டு விட்டாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் படிப்பு இந்த மாதிரி இதான் கவுண்ட் வரும் இல்லையா? அதெல்லாம் ஜூரிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் அதெல்லாம் படிப்போம். ஆனால் எண்ணிக்கை மாறுது. நேற்று வரைக்கும் 60ன்றாங்க, இன்னைக்கு 80, 100, 150 போகிட்டு தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இவ்வளோ குறைச்சலா இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் அதிகமாகும். இருக்கும். ஓகே, நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. VCR மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம்.